இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து கட்டி கரைக்கு வந்து இழுக்கிறாங்க, கடல்லேருந்து கரைக்கு வந்து இழுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா நம்ம ராணிப்பேட்டை நியர்பை வந்துட்டோங்க. நம்ம ஒரு 9 o'clock ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி தாங்க புறப்பட்டோம்னா லேட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ வந்து டைம் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா சிப்காட் 2ல் அசோக் லேலண்ட் கம்பெனிக்கு வெளியில் தாங்க நின்றுட்டுருக்கோம். எங்கே வந்து பிக்கப்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா குமுதப்பள்ளி தாங்க பிக்கப்பு. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த விலாகில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னை தாங்க போகிறோம். சென்னை கோவளம் பீச் தாங்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, அது வந்து கோவளம் பீச் தாங்க. அந்த போட் வந்து இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவளம் பீச் தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஏஞ்சல் எப்பயும் போல் நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சுத்தமாக வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க. ஸோ நம்ம வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes டைம் இருக்குங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷனை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாதுங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா லைட்டாக விடிஞ்சிருச்சுங்க. வைபே வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைபாஸ் வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டு வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு நம்ம அப்படியே சென்னை பைபாஸ் தாங்க எடுக்க போகிறோம். அப்படியே அந்த பைபாஸ் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே த்ரூட் ஒரே ஸ்ரீபெரும்புதூர் தாங்க. பார்க்கலாங்க. எங்கே காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், ஒருவேளை நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூரில் போய் சாப்பிட்ற மாதிரி தாங்க பிளான் பண்ணியிருக்கு. இல்லை வழியிலேயே எங்கேயோ சாப்பிட்ற மாதிரி ஆகுதா என்னன்னு தெரிலைங்க. பார்ப்போங்க எப்படி வீடியோ அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து யாரும் சிஸ்டமாக பாருங்கள். எவருங்க ஐ லவ் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம ஒசூரில் வச்சா அது யார் டேமேஜ் பண்ணுறாங்கன்னே தெரிலைங்க, டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோல் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. த்ரூவாக நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஜர்னியாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம போகக்கூடிய ரூட் வந்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர், வாணியம்பாடி அந்த ரூட்டில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரீச் ஆகும். வேலூர்லேருந்து டுவர்ட்ஸ் சுங்கசத்திரம், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஸ்ரீபெரும்புதூர் உள்ளார போயிடுவோங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி நம்ம வந்து போகிறோம், எப்படி நம்ம லாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம வந்து டீ சாப்பிட்டோங்க. டீ சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல வந்து அப்படியே ஒரு வீடியோ ஒரு கிளிப் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாலையுமே இருக்கோங்க, யூடியூப்லேயுமே இருக்கோம், ஃபேஸ்புக்லேயுமே இருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஜேர்னியை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு லெஃப்ட் சைடில் வந்து பாலாறு இருக்குங்க, சென்டரில் வந்து ஹைவே இருக்கும். அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குங்க. 3 வந்து ஒரு ஜங்ஷனில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நம்மள்ட்ட ட்ரோன் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து ட்ரோனில் நம்ம வந்து போட்டு நான் காட்டுவேங்க. ஸோ நம்மள்ட்ட ட்ரோன் இல்லாதனால நம்ம இந்த ரூட்டில் போகிறோங்க. பார்ப்போங்க. அடுத்த ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரோன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இப்போ வந்து அப்படியே பொறுமையாக கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒயிட் ஏஞ்சல் எங்கேருந்து பார்த்தாலுமே க்யூட்டாக இருக்காங்க. நம்ம அப்படியே ஓரமாக பார்க் பண்ணியிருக்கோம். சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருந்தோம்னா சன்ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. யார் வந்து மார்னிங் ஒரு 5 to 6 வந்து மகாபலிபுரத்தில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. அப்படியே நம்ம ஜேர்னி வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரீச் ஆகிட்டோங்க. அவ்வளோதாங்க. வேலூர் வந்து கிராஸ் பண்ணால் நம்ம ஒரு 9 o'clock நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் போனோம்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிடலாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நம்ம வந்து எஃப்எம் போட்டு அப்படியே வந்து சாங் கேட்டு அப்படியே வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம்.
எங்கேயுமே லேட் பண்ணலைங்க. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எப்படி என்னங்கிறது தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா, அந்த பாலாறு ரயில்வே ட்ராக்கு ஹைவே இருக்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்து எப்படிங்க சொல்கிறது, அந்த ஜங்ஷன் பேர் எனக்கு என்னன்னு தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 9:34 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா, சுங்காசத்திரம்லாம் தாண்டிட்டோங்க. தாண்டி ஸ்டெயின் குளோபிங் கம்பெனி, இந்த பிரிட்ஜ் விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா ஸ்டெயின் குளோபிங் கிளாஸ் ஃபேக்ட்ரி வந்து வந்துடுங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ரைட் சைடில் இருக்கிறதாங்க ஸ்டெயின் குளோபிங் கம்பெனி. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நம்ம ஒரு 9 o'clock ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 9:34 ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இங்கே இந்த சிட்டிக்குள்ளே இருந்து எப்படி அந்தட்டம் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, மணிமங்கலம் அட்டை கம்பெனி, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சூர்லேருந்து அப்படியே தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து அப்படியே வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து அப்படியே ஈசிஆர் ஏறிடுவோங்க. பனையூர் பனையூர்லேருந்து அப்படியே நம்ம ரைட் எடுத்து கோவளம் போயிடுவோங்க. அந்த ரூட்டில் தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணிமங்கலம் ஜேகே டயர் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா, அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது தான் ஜேகே டயர் கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, முடிச்சூர் அட்டை கம்பெனிலாம் தாண்டி டுவர்ட்ஸ் வந்து தாம்பரம் போகிற மாதிரி வந்துட்டுருக்கோங்க. இது வந்து போகிறதுங்க மேலே போகிற ஹைவே வந்து பார்த்திங்கன்னா போரூர் போகிற பெருங்குளத்தூர்லேருந்து போரூர் போகிற ஹைவே தாங்க நம்ம இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோங்க. இப்போ ஒரு ஜங்ஷன் வரும். ஜங்ஷனில் இந்த ஜங்ஷன் தாங்க. இந்த ஜங்ஷனில் அப்படியே வந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா நேராக தாம்பரங்க ஃப்ளைஓவர் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிடுங்க. அப்படியே இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்கிட்ட அப்படியே இந்த ரவுண்டானா தாங்க சொன்னேன். இந்த ரவுண்டானாவில் அப்படியே ஏறி இறங்கினா தாம்பரம் ஈஸ்ட்டு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம், அந்த லைனில் வந்து நம்ம வந்து கிராஸ் ஆகும். பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வந்து சிட்டிக்குள்ளார வந்து எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுதோ நான் அந்த அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து கவரேஜ் எடுத்து போடுறேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து இப்போ தாங்க கிராஸ் பண்ணோம். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தாங்க தாம்பரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வந்து போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ரோடு சிக்னல் வந்துட்டோம். நம்ம கேம்ப் ரோட் சிக்னல் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதாங்க சிக்னலும் விழுந்துருச்சு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஓவராக காட்டுதுங்க. ஸோ அப்படியே நம்ம பாரத் யூனிவர்சிட்டி வழியாக போயிட்டுங்க அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவளம் பீச்சில் தாங்க இருக்கோம். அப்படியே நம்ம ஒயிட் ஏஞ்சலும் பீச் வரைக்கும் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஆனால் இங்கே வந்ததில் தாங்க தெரியுது, இப்போ தாங்க ஒரு போட் ஒன்று அங்கேருந்து வந்துகிட்ருக்கு. இப்போ எப்படியும் அந்த போட் வந்து கரைக்கு ஏற்றுவாங்க. நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து எப்படி கரைக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோங்க. பட் ஆனால் இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்ததில்ல. ஸோ அந்த கிளிப் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் அந்த போட்டு வந்துச்சுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் கட்டி இந்த போட்டை வந்து இழுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கட்டுறதுக்கு தாங்க அந்த ரோப் வந்து இழுத்துட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, கட்டிட்டாங்க. அப்படியே போட்டை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இழுத்துருவாங்க போல். போட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பீச்லேருந்து கிளம்பலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குங்க. அதில் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா வண்டலூர் ஜூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் தாங்க, ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த வழியாக போனோம். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே வந்த ரூட்லேயே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கோங்க. முடிச்சூருக்கு வந்து அந்த ஒரு அவுட்டர் ரிங் ரோடு மேலே பிரிட்ஜு காட்டினேன் பார்த்திங்களா, அதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்பிட்டோம். டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒசூர் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஒசூர் ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விலாக் வந்து நான் வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:17 ஆச்சுங்க. அப்படியே வந்து கஸ்டமரும் அப்படியே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 4 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கோங்க. டுவர்ட்ஸ் ஆப்போசிட் சைடில் போகிறப்பையும் வெயில் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஈவினிங் டைமில் வெயில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ இயற்கையை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரி ஓகே, அதை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஏன்னா நம்ம ஒசூர் போகணுங்க இப்போ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எந்த டைமில் வந்து நம்ம ரீச் ஆகிறோங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சுங்க டைமு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கிருஷ்ணகிரி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பார்ட் 2ல் வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டாக்ஸி அது மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டாக்ஸிக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம என்ன டேலிஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கூட வந்தீங்கன்னா ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாகவும் இருக்கணும், கிளம்பிடணும். ஸோ நீங்களும் வந்து ஏதாச்சும் வந்து டாக்ஸி தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.